எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அன்பு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப்சைட் பேசிக் லேஅவுட். ஸோ போன வீடியோவில் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தந்திருப்பேன். அது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க. சப்போஸ் பண்ணலை, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இதை நான் பில்ட் பண்ண சொன்னேன். ஸோ nav bar ஃபுல் வித்தில் இருக்கணும், அப்புறம் 3 காலம் இருக்கணும். ஸோ மெனு கண்டென்ட் சைட் பார் இருக்கணும், கீழே வந்து ஃபூட்டர் இருக்கணும். ஓகே, எல்லா வெப்சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா அது காமனாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சில கோட் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ வெப் லேஅவுட் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அப்புறம் S2 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அப்புறம் டிவிஷன் டேக் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் nav barக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணலாமா? ஸோ சின்ஸ் இது கிளாஸ்னால nav bar. ஓகே, nav bar. ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். பேஜ் எங்கே இருக்குது? ரிஃப்ரெஷ். ஓகே, பச்சை கலர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேம் நம்ம கலர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது? மெனு இருக்குது. ஸோ மெனு கிளாஸ்னால டாட் மெனு. ஸோ பிஜி கலர். ஓகே, பிஜி கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா 3F51B5. ஓகே, ப்ளூ கலர் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போகிறேன். 00BCD4. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா மெனு கண்டென்ட் அப்புறம் சைட் பார். சைட் பார் இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் ஆர்டர் ஆட் பண்ணலாமா? ஸோ FF9800. ஓகே, ஸோ இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா இந்த கலர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ ஃபோட்டோ வந்துட்டேன். ஸோ ஃபூட்டர். ஸோ கலர் என்ன ஆட் பண்ணிக்கலாம்? பிஜி கலர் டொமேட்டோ அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ். ஓகேங்க, எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேடிங் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிள் இதுக்கு மேலே வந்து ஒரு பேரண்ட் மாதிரி இருக்குல்ல, வெப் லேஅவுட் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இன்னும் கிளாஸ் தானே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் போயிட்டு இதுதான். ஸோ இது கிளாஸ்னால டாட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டிவ்வுமே. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டிவிஷனுக்குமே பேடிங் அப்ளை பண்ணணும். ஸோ பேடிங். ஸோ டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பேடிங் வைக்கல, டாப் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் வச்சுருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் வைக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்ஜின் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மார்ஜின். ஸோ மார்ஜின் எனக்கு வந்து டாப். ஓகே, ஸோ டாப்பும் பாட்டம் எனக்கு 5 பிக்சல் வேணும், அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 பிக்சல். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரோவாக இருக்குது. ஃபைன். ஆனால் எனக்கு என்ன கேட்டேன், nav bar அண்ட் ஃபூட்டரும் எனக்கு ஃபுல் வித் வேணும், ஆனால் மெனு கண்டென்ட் சைட் பார் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொன்னோன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெனுக்கு மட்டும் ஃப்ளோட் வைக்கலாமா? ஸோ ஃப்ளோட் லெஃப்ட். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ மெனுக்கு வந்து அப்படியே இருக்குது. சேம் கண்டென்ட்டுக்குமே ஃப்ளோட் லெஃப்ட். சைட் பாருக்கும் அது என்ன வரும்? ஃப்ளோட் லெஃப்ட். ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் ஃப்ளோட் ஆகிடுச்சு, ஆனால் கண்டென்ட் இருக்கிறதுனால எல்லாம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வித் தரலாமா அதுக்கு? ஸோ இதுக்கு வந்து வித் வந்து 33.33%. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100%க்கு 3 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 33.33 போட்டோம் அப்படின்னா 99.99 வரும். ஸோ 1% வந்து அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, பாதி எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு சேம் இதே தான் நம்ம கண்ணு தர போகிறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ ஹைட்டு நம்ம ஸ்டார்டிங்காக தந்து தான் ஆகணும். ஹைட்டு வந்து 200 பிக்சல் தரேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக. 200 பிக்சல். ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ சேம் இதே தான். ஸோ நான் அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் இன் கண்டென்ட். அப்புறம் சைடு பாரில் போட போகிறேன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகேங்க, ஸோ மெனு கண்டென்ட் சைட் பாருக்கு வந்து நம்ம ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் வந்து மேலேயே ஓவர்லப் ஆகுது. ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல கிளியர் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளியர் இங்கே தரலாம் போத். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கே பார்த்தீங்களா முடிஞ்சிச்சு. சிம்பிள்.
ஸோ இதான் வெப்சைட்டோட பேசிக் லேஅவுட். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வழியில் பண்ண போகிறீங்கன்னா சூப்பருங்க, பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இந்த கமெண்ட்டில் லிங்க்கில் கொடுங்க. நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். பாய்.